ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்தை பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கக்கூடிய தேவ பலன், அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் தம்முடைய பலனை கொடுக்கிறார். அந்த பலன் எப்படிப்பட்டது? என்னாகமத்தின் புஸ்தகம் 23:21. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் எப்படிப்பட்ட பலன் கொடுக்கிறார்? தேவ பிள்ளையின் பலன் என்ன? அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் என் பலனானார். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே. நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பலனாய் இருக்கிறார். நாம் மற்ற காரியங்களை பலனாய் எடுப்பதில்லை. ஸ்தோத்திரம். நமக்கு எது பலன் இருந்தாலும் பலனாய் நமக்கு இருப்பது கர்த்தர் தான். முதலாவது ஒரு குறிப்பு என்னவென்றால், கர்த்தர் அவர்களோடு இருப்பதே பலன். கர்த்தர் நம்மோடு இருப்பது நமக்கு ஒரு பலனாய் இருக்கிறது. கர்த்தரில் நாம் பலனடைய வேண்டும். கர்த்தரில் நாம் பலனடைய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவனுக்குள்ள நாம் எப்படி பலன் அடைவது? நம்முடைய ஜபங்கள் நமக்கு பலனாக இருக்கிறது. அனுதின ஜபங்கள், ஜப வாழ்க்கை சரியா இருக்கும்போது அந்த ஜபத்திலே நமக்கு தேவன் பலனை கொடுக்கிறார். அடுத்தபடியாக ஆராதனை நமக்கு பலனாக இருக்கிறது. தேவனை நன்றாக ஆராதிக்க வேண்டும், ஆவியோடு ஆராதிக்க வேண்டும், உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்மை மறந்து ஆராதிக்க வேண்டும். ஆராதனையில் இருக்கிற சூழ்நிலைமைகளை மறந்து நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அடுத்து நமக்கு இருக்கிற ஐக்கியம், அது ஒரு பலன். ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு கொடுத்த ஐக்கியம். தேவ சபையிலே நாம் வருகிறோம், எல்லாரும் ஒருமித்து நாம் ஆராதிக்கிறோம், ஐக்கியப்படுகிறோம். அங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அங்கே கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது நமக்கு ஒரு பலனாய் இருக்கிறது. அடுத்து ஒழுக்கம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சில ஒழுக்கங்கள் தேவை. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் இருக்குது. வேதம் ஒழுங்கை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய தேவன் ஒழுங்குகளின் தேவன். 6 நாளைக்குள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. உணவு பரிமாறும் போது கூட 50 பேராய் அவர் அமர வைத்தார். இப்படிப்பட்ட ஒழுங்குகளின் தேவன் அவர் நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது தேவனுடைய பரலோக ஒழுங்குகள் நமக்குள்ளே வருகிறது. இது நமக்கு ஒரு பலன். நமக்குள்ள இருக்கிற ஒழுங்குகள் நமக்கு பலன். ஒழுங்கினம் வந்தால் அது பலவீனத்தை குறிக்கிறது. ஒழுங்கினங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தால் அது அவன் பலவீனம். அவன் அஸ்திவாரத்தை அது பலவீனப்படுத்தும். அது வாழ்க்கையில உள்ள ஆசீர்வாதத்தை அது தடுத்து விடும். ஒரு செடி வளர்த்தாங்களா நல்லா அழகா, கிறிஸ்மஸ் செடி. சோத்திரம். இந்த வருஷத்துக்குள்ள 6 அடி வளர்த்துறோன்னு தினமும் நல்லா உரம் போட்டு தண்ணீர்லாம் ஊற்றி அதை பராமரித்து வந்தாங்க. நல்ல வேகமாக வளர்ந்து வந்துதான் அந்த செடி. திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வளர்ச்சி குன்ற ஆரம்பித்தது. வளர்ச்சி குன்ற ஆரம்பித்த உடனே என்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஆனாலும் அது வளரலை. திரும்ப கொஞ்ச நாள் ஆக ஆக அந்த செடி அப்படி வாடி போய் அது பட்டு போய் விட்டது. சோதனை. என்ன நல்லா தானே பராமரித்தோம், நல்லா பராமரித்தோமே, ஏன் அந்த செடி வளரல? எவ்வளவோ கனவு கண்டோமே என்று நினச்சி பார்த்தா கடைசியில் அந்த செடி எடுத்து சோத்திரம் அதை பிடுங்கி போட வேண்டிய சூழ்நிலைமை. அதற்கப்புறம் பார்த்தா தான் தெரிந்தது, அந்த வேர் பகுதிக்குள்ள கரையான் புற்று வந்து அந்த செடியுடைய வேரையெல்லாம் அரித்து அதுக்குரிய சத்தெல்லாம் இதை எடுத்து அந்த செடி பட்டு போய்விட்டது. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில் இப்படி தான் மறைமுகமான சில ஒழுங்கினங்கள், மறைமுகமான சில பாவங்கள். பலனாய் இருக்க வேண்டிய நீ உள்ளுக்குள்ள இருக்கிற சில குறைகளால் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறாய். நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை
காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளுக்குள் கர்த்தர் தம்முடைய பலனை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பலனை கொடுக்கிறார். அந்த பலத்திலே நாம் நிரம்ப வேண்டும். இந்த பலன் நமக்கு தேவை. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ பயம் அது ஒரு பலனாயிருக்கிறது. தேவ பயம் இல்லை என்றால் பாவங்கள் உள்ளே வந்துவிடும். அது பலவீனத்தை குறிக்கிறது. நமக்குள்ள பலவீனங்கள் வராதபடி பலனடைய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவர் நம்ம பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆண்டவர் நம்மளை பலவீனப்படுத்துகிற கிறிஸ்துவா? கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? பலனடைகிறோம். ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை விட்டு போனா மனிதன் பலவீனப்பட்டு விடுகிறான். பரிசுத்தாய் வந்த உடனே சிம்சோனுக்குள்ள பலன் வந்துடும். பரிசுத்தாய் போன உடனே பலவீனமா மாறிடுவான். இன்னைக்கு பரிசுத்த ஆவிக்குள்ள வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. பெந்தைகோஸ்தை ஸ்தோத்திரம் என்னும் நாள் வந்த போது அப்போஸ்தலர்கள் மேல பரிசுத்த ஆவி இறங்கின போது அவர்கள் பலன் உள்ளவர்களாய் மாறினார்கள். இன்றைக்கு நம்ம மேல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்களை என்னையும் பலம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சிம்சோன் மேல ஆவியானவர் இறங்கின உடனே பலன் வந்துடும். 1000 பேரை அடித்து போடுவான். ஸ்தோத்திரம். பரிசுத்தாய் வந்த உடனே பெலிஸ்தியர்கள் கூடியிருந்த பெரிய வீட்டை தாங்கி இருந்த 2 பெரு தூண்களை அசைத்து 3000த்திற்கு அதிகமான பெலிஸ்தியர்கள் அங்கே மாண்டு போனார்கள். பரிசுத்தாய் வந்த உடனே வல்லமை வந்து இறங்கும். பேதுரு மேல பரிசுத்தாவி இறங்கின போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம மேல பரிசுத்தாவின் பலனை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தாவின் பலனிலே வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லா வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எப்பொழுதும் உம்முடைய ஆவியினால் நிறைந்திருக்க, பரிசுத்தாவின் பலத்திலே நான் நிறைந்திருக்க என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இதெல்லாம் பலனாய் கொடுத்திருக்கிறார். உபதேசங்கள், அப்போஸ்தல உபதேசங்கள், கடிந்து கொள்ளும் உபதேசங்கள், கண்டன பண்ணும் உபதேசங்கள், சீர்திருத்தும் உபதேசங்கள், இதெல்லாம் நமக்கு பலனாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பலத்துல நாம் நிரம்பி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பலன் அடையணும். உபதேசம் கேட்கணும். வந்து உபதேசம் கேட்கணும். இன்னும் நான் என்ன எப்படி சரிப்படுத்தணும் பாஸ்டர், எங்க குடும்பத்தை எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வாஞ்சையோடு வரும்போது கர்த்தர் அந்த காரியங்களில் உங்களோடு பேசுவார். அந்த உபதேசம் கேட்டு வளரணும். அது ஒரு பலன். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நமக்கு பலனா இருக்கிறார். பரிசுத்தம் ஒரு பலன். பரிசுத்தம் இருந்தா அதுல ஒரு பலன் இருக்குது. பரிசுத்தத்துக்கு நேரா போனோம். பரிசுத்தமா இருப்பதற்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவு நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தத்தை நோக்கி வளர வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ அடுத்தடுத்து இன்னும் பரிசுத்தம். அனுதினமும் நாளுக்கு நாள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். அடுத்தடுத்து நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தடுத்து மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. நம்முடைய அர்ப்பணிப்புகள் நமக்கு பலனாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்பது ஒரு பலனாக இருக்கிறது. நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவனுக்கு முன்பாக ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்ம இஷ்டம் போல நம்ம அலைய முடியாது. ஸ்தோத்திரம். தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கப்பட்டவன், பலிபீடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டவன் என்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். மாம்சத்தின்படி நாம் பிழைக்க முடியாது. ஆவியின்படி பிழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்ள பரிசுத்தாவின் பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆவிலே பலன் அடைந்து வாழ கர்த்தருடைய பலனை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய பலன் நமக்கு தேவை. அந்த அர்ப்பணிப்பு, அதைத்தான் பிரதிஷ்டை, விரதங்கள், சில ஆவிக்குரிய விரதங்கள் நமக்கு தேவை. அதிகமா பேசாம இருப்பது ஒரு விரதம் தான். ஸ்தோத்திரம். சில நாட்கள் மௌனமாயிருந்து ஜெபம் பண்ணுவது ஒரு விரதம். ஸ்தோத்திரம். சில காரியங்களிலே தேவன் பிரியமில்லாத காரியங்களிலே விலகி இருப்பது ஒரு விரதம். சிம்சோனுக்குள்ள 7 ஜடைகள் இருந்தது. அந்த ஜடைகளை லக்கு வைத்து பிசாசு வந்தான். உங்களுக்குள்ள சில பிரதிஷ்டைகள் இருக்கலாம், உங்களுக்குள்ள சில விரதங்கள் இருக்கலாம். நஸ்ரேய விரதம் உள்ளவர்கள் திராட்சரசத்தின் பக்கம் போகக்கூடாது, பிரேதங்கள் அண்டை போகக்கூடாது, சவரகன் கத்திப்படக்கூடாது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். திராட்சரசம், போதை பழக்கங்கள், மனதை மயக்கும் காரியங்கள், ஆவியை மயக்கும் காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பிரேதங்கள் அண்டை போகக்கூடாது. பிரேதங்கள் செத்த கிரியைகளை குறிக்கிறது. அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் செத்தவர்களாய் இருந்தோம். மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கக்கூடாது. அந்த நிலைமையிலிருந்து தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். செத்த கிரியைகள் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. அவைகளிலே பரிசுத்தாவின் பலனை சார்ந்து நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. சவரகன் கத்தி. அடுத்து பாருங்க, இவன் சிறு வயதிலிருந்தே நஸ்ரேய விரதம்.
அவன் தலைமயிர் சிரைக்கப்படக்கூடாது. ஆனா அதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலைமை வந்தது. தெலிலாள் என்கிற நட்பு, கூடா நட்பு கேடாய் முடியும் என்று உலகத்திலே சொல்வார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். சில கூடா நட்பு, அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கையை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, தேவனோடு உள்ள உறவை, பரிசுத்த வாழ்க்கையை, பயபக்தி உள்ள வாழ்க்கையை, உத்தம வாழ்க்கையை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை தடை பண்ணுகிற நட்புகளிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும், உறவுகளிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும், மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். சிம்சோன் அதிலே கவனம் இழந்தான். பல விதங்களிலே அவனுக்கு சோதனை வந்தது. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது? உன் மகாபலம், ஒரு தேவ பிள்ளைக்குள்ள தேவன் மகாபலனை வைத்திருக்கிறார். அந்த மகாபலனை எதனால் என்பதை அறிவதற்கு சாத்தான் கவனமா இருக்கிறான். உன் பலன் மேல அவன் கவனமா இருக்கிறான். ஸ்தோத்திரம். நீ எதுல பலமா இருக்கிற அதுல உன்னை தட்டணும்னு சத்துரு திட்டம் போடுகிறான். ஆனா நம்மை காக்கிறவர், நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார். சில பலன் நமக்கும் தேவனுக்கும் தான் இருக்கும், அது வெளியே தெரியக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். உடனே அவன் சொல்றான், முதலாவது 7ஆம் வசனத்துல, சிம்சோன் உலராத பச்சையான 7 அகனினார் கயிர்களாலே என்னை கட்டினாள், என் பலன் போய்விடும் என்று சொல்லுகிறான். 11ஆம் வசனத்திலே, புது கயிறுகளால் என்னை கட்டினால் என் பலன் போய்விடும் என்று சொல்லுகிறான். புது கயிறு அவன் சொல்லுகிறான். அடுத்தபடியாக 13ஆம் வசனத்திலே, நீ என் தலைமயிரில் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடை பின்னி விட்டால் ஆகும் என்றான். நெசவு நூல் பாவோடு சேர்ந்து என் தலையிலே அந்த 7 ஜடைகளை பின்னி வைத்தால் என் பலன் போய்விடும் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் சொல்லி வருது. கடைசியில் என்ன நடக்குது தெரியுமா? பலனை எடுக்கிறதுக்கு சாத்தான், உன் பலன் எங்க இருக்குது? தேவ சபைக்கு எங்க பலன் இருக்குது? தேவ மனுஷனுக்கு எங்க பலன் இருக்குது? தேவ பிள்ளைக்கு எங்க பலன் இருக்கு? வாலிபனே, உன் பலன் எங்க இருக்குன்னு பார்த்து அதை எடுத்து உன்னை பலவீனப்படுத்த விரும்புகிறான். நீங்களும் நானும் கர்த்தரில் பலனடைய கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. உன்னை எப்படியாவது பலவீனப்படுத்தணும். வெளிப்படுத்தல் 13:2, நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. ஒரு மிருகம், சிறுத்தையை போன்ற மிருகம், அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும், கரடியின் கால்கள், அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. சிங்கத்தின் வாய். கவனிக்க வேண்டும். முதலாவது இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும். சிறுத்தையை போன்ற மிருகம், கரடியின் கால்கள், சிங்கமுகம் உள்ளது. சமுத்திரத்திலிருந்து இந்த மிருகம் இறங்கி வருகிறது. இந்த காலங்களிலே தேவ பிள்ளைகள் மிருக வல்லமைகளோடு யுத்தம் பண்ண வேண்டியிருக்கிறது. இதற்குரிய தேவ பலன் நமக்கு தேவை. இதற்குரிய பரிசுத்தாவின் வல்லமை தேவை. இதற்குரிய பலன் நமக்கு தேவை. இதை கர்த்தர் கொடுக்கிறார். மிருகத்துக்கு யார் வல்லமை கொடுக்கிறா பாருங்க. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. ஸ்தோத்திரம். வலு சர்ப்பம் 3 காரியங்களை கொடுக்கிறது. தன் பலனை கொடுக்கிறது. மிருகத்துக்கு வலு சர்ப்பம் பலனை கொடுக்கிறது. இது எப்படி வலு சர்ப்பமாய் மாறினது? ஏதேன் தோட்டத்தில் இது சர்ப்பமாய் வந்தது. ஆதாமை ஏவாளை ஜெயித்தது. ஏவாள் மூலம் ஆதாமை ஜெயித்தது. மொத்த மனுகுலத்திற்குள்ளும் வந்து கிரியை செய்தது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பழைய பாம்பு, சர்ப்பம், ஸ்தோத்திரம், இப்படி வலிமை பெற்று வலு சர்ப்பமாய் இன்றைக்கு கடைசி கால சபைக்கு விரோதமாக வந்து நிற்கலாம், உங்களுக்கு விரோதமாக வந்து நிற்கலாம். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தருடைய பலத்தினால் நாம் அதை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நமக்கு ஒரு பலன். ஆட்டுக்குட்டியின் ரத்தம், தேவனுடைய சாட்சியின் வசனம் நமக்கு ஒரு பலன். இந்த பலத்தை கொண்டு நாம் அவைகளை ஜெயிக்க முடியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு அதை ஜெயித்தார். சாத்தானை ஜெயித்தார். அல்லேலூயா. 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. நம்ம இங்க ஆராதிக்கும் போது வானத்தில் யுத்தம் நடக்கும். நம்ம தேவ சமூகத்தை பிடித்து கொள்ளும் போது உங்களுக்காக எனக்காக வானத்தில் ஒரு யுத்தம் நடக்கும். அந்த சத்துரு விழுந்து போவான். அல்லேலூயா. உன் பலனை விட்டு விடாதே. உனக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய கொழுமையை விட்டு விடாதே. மரங்கள் எல்லாம் வந்து திராட்சை செடி இடத்துல வந்து கேட்டது, நீ எங்களை அரசாள வேண்டும். அத்தி மரத்தண்டை வந்து கேட்டது, நீ எங்களை அரசாள வேண்டும். ஒலிவ மரத்தண்டை வந்து கேட்டது, நீ எங்களை அரசாள வேண்டும். இவைகளெல்லாம் சொன்னது, நான் உங்களை அரசாள முடியாது. என் ரசத்தை விட்டு நான் உன்னை அரசாள முடியாது.
என் எண்ணெயை விட்டு உன்னை அரசாள முடியாது, என் மதுரத்தை விட்டு உன்னை அரசாள முடியாது. தனக்குள் இருக்கிற பலனை புரிந்து கொண்டு அது அடுத்த காரியங்களை தலையிடவில்லை. இன்றைக்கு தேவ பிள்ளை என்கிற ஒரு வலுவை, ஒரு பலனை கர்த்தர் நமக்குள்ள வைத்திருக்கிறார். அதை விட்டு கீழே இறங்கக்கூடாது. நீ தேவனுடைய குமாரனால் சிலுவையிலிருந்து இறங்கு என்று உலகம் சொன்னது, பிசாசு சொன்னான். அதுதான் அவருடைய பலன். இன்றைக்கு அந்த சிலுவை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. இயேசு என்னை ரட்சித்தார், அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் பலன் அது. அன்னைக்கு ஆண்டவர் இறங்கியிருந்தா என்ன ஆகும்? கர்த்தர் நியமித்த பாதையிலே, கர்த்தர் நியமித்த இடத்திலே, கர்த்தர் உன்னை எங்கே அடித்து தொங்க விட்டிருக்கிறாரோ அந்த சிலுவையிலே தொங்கு. கர்த்தர் சில பாடுகளை கொடுத்திருப்பார். அந்த பாடுகளை சகிக்க வேண்டும், அந்த பாடுகளை தாங்க வேண்டும். அந்த சிலுவையை விட்டு இறங்கிடக்கூடாது. அந்த சிலுவையில் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸ்தோத்திரம். உலகம் சொல்லும், சிலுவையிலிருந்து இறங்கி வா, கள்ளர்கள் பரியாசம் பண்ணுவார்கள், உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சித்துக்கொள் என்னும் பரியாசம் பண்ணுவார்கள். ஒருவேளை எலியா வந்து இவரை காப்பாற்றுவாரோ? என்ன வேணாலும் பரியாசம் பண்ணலாம். உன் பாடுகளை குறித்து அநேகர் உன்னை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வந்த சில நெருக்கங்கள், சில போராட்டங்களை குறித்து மற்றவர்களை பரியாசம் பண்ணலாம். ஆனா அதை பொருட்படுத்த வேண்டாம். பிதா நியமித்த பாத்திரம், பிதா கொடுத்த பாத்திரத்திலே இயேசு பானம் பண்ணினார். அல்லேலூயா. தேவன் நியமித்த பாதை அல்லவா அது? அந்த பாதையில உறுதியாய் செல்ல கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. உன் மகாபலன் எங்க இருக்கிறது? அதான் கேள்வி. உன் மகாபலன் எங்க இருக்குது? உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பலன் இருக்குது? பொறாமை, எரிச்சல், கூடா நட்பு, தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வராதபடி அவைகளை எதிர்த்து நிற்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. எது உங்களை பலவீனப்படுத்துது? இன்னும் தெளிலால் உயிர் போகத்தக்க அவனை அலட்டி கொண்டே இருக்கிறாள். ஒரு நாள் வந்தது, பொறுக்க முடியாமல் சொல்லிவிட்டான். அது வேற ஒன்றும் இல்லை, என் தலை சிரைக்கப்பட்டால் நான் பலன் இழந்து போய்விடுவேன். சோத்திரம். எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பிரதிஷ்டை, எவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு வளர்த்த அந்த விரதம், நசரேய விரதம், நான் சாதாரண மனிதனை போல் போய்விடுவேன். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ சாதாரண மனிதன் அல்ல, நீ தேவ பலன் உள்ளவன். நீ சாதாரண வாலிபன் அல்ல, உனக்குள் தேவ பலன் இருக்கிறது. உன்னை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நடக்கணும். உன் பலனை எடுக்கிறதுக்கு சத்துரு போராடலாம், வலு சர்ப்பம் போராடலாம், மிருகம் போராடலாம், சிவிங்கியை போன்ற, சிறுத்தையை போன்ற மிருகம் வரலாம், கரடியை போன்ற, சிங்கத்தை போன்ற மிருகம் வரலாம். அதற்குள்ளெல்லாம் இல்லாத பலனை கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராய் இருக்கிறார். நீ ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பலனை நீ சார்ந்து கொள்ளணும். தேவ பலனை சார்ந்து கொள்ளணும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன். ஆனா சிம்சோனுடைய வாழ்க்கையில் இப்படிதான் போராட்டம், இப்படிதான் பிரச்சனை, பல நெருக்கம். என்ன பண்ணன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு உகந்ததா வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. உன் பலனை இழந்து விடாதே மகனே, மகளே. உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம், அந்த திட்டத்தை உன் மூலம் கர்த்தர் நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்கென்று சகல நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்கிறார். அவர் உன்னை பலப்படுத்துகிறார். உன் கட்டுகளை உடைப்பார். எத்தனை கயிறு கட்டினாலும் சரி, உலராத கயிறா இருந்தாலும் சரி, புது கயிறா இருந்தாலும் சரி, நெசவு நூல் பாவோடு பின்னப்பட்ட, சோத்திரம், ஜடைகளோடு பின்னப்பட்டதா இருக்கலாம். பரிசுத்தாவி வந்து இறங்கும், கட்டெல்லாம் உடையும். பரிசுத்தாவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, அங்கே விடுதலையும் உண்டு, அங்கே அற்புதம் உண்டு, அங்கே நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. பரிசுத்தாவி உன் மேல வரும்போது உன் கட்டை உடைத்து உன்னை பலம் உள்ளவங்களா மாற்றும். ஆனால் சிம்சோன் வாழ்க்கையில் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் தெளிலால் மடியில் சாஞ்சிட்டான். இன்னைக்கு எந்த தெளிலால் மடியில் சாஞ்சாலும் இன்னைக்கு விவரமாக இப்போ தப்பி வர்றதுக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். சிலருக்கு செல்ஃபோன் தெளிலால், சிலருக்கு சிலர் நண்பர்களுடைய பேச்சு, அது ஒரு தெளிலாளின் மடி. ஆபிரகாமின் மடியில் போய் சேர வேண்டிய நம்ம தெளிலாளுடைய மடியில். சிலருக்கு ஃபேஸ்புக், இன்டர்நெட்,
அதிலேயே மூழ்கி போயிடுது. நீ எதுல மதிமயங்கிறாயோ அதுதான் தெளிலாளின் மடி. எது உங்க நேரத்தை சாப்பிட்டு உங்களை ஆளுகை செய்தோ அதுதான் தெளிலாளின் மடி. எல்லாம் முடியெல்லாம் சிரைச்சி மொட்டை போட்டாச்சு. கடைசியில் இப்போ பெலிஸ்தியர் வர்றான்னு எப்பவும் போல எழும்புனா வேலனே இல்லை. சிம்சோனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னெல்லாம் நடந்தது பாருங்க. 21ஆம் வசனம். பெலிஸ்தர் அவனை 1 பிடித்து, 2வது அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு, 3வது சிறைச்சாலை, 4வது 5வது மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். பிடித்து கண்களை பிடுங்கி. அவன் சொன்னா, இவன் என் கண்ணுக்கு பிரியமானவள். இந்த கண்ணுக்கு பிரியமானதுல தான் கவனமா இருக்கணும். கண்ணுக்கு பிரியமாச்சு ஃபியூஸ் போயிடும். கண்ணு சிம்சோனுக்கு போயிடுச்சு. கண்ணு கண்ணு கண்ணு. வாலிபனே, உன் கண்களின் காட்சியிலே நட, கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார் நினைச்சுக்கங்கிறார். கர்த்தருக்கு பயந்தவுடைய கற்பனைகளை கைக்கொள். 2 வெண்கல விலங்குகள், வெண்கல விலங்குகள், சிறைச்சாலை, மாவு அரைக்கிறான். பழைய காலத்தில் சொல்லுவாங்க, ஹோட்டலில் காசு இல்லைன்னா நீ மாவு அரைக்க வேண்டியிருக்கும். ஆனால் உண்மையிலே சிம்சோன் மாவு அரைச்சிருக்கிறான். மாவு அரைக்கிறது மட்டுமல்ல, 25ஆம் வசனத்தில் இருக்குது, இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது, அவர்கள் மனமகிழ்ச்சியா இருக்கும்போது, கடைசி பகுதியில் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். பவர், பலனை இழந்துடக்கூடாது. பலனாய் வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. பலவீனப்பட்ட வாழ்க்கை ஒரு வான்மா. பலனை இழக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி செத்து போறது நல்லது. அந்த வைராக்கியம் இருக்கணும். பலன் எழுந்து செத்த, அதாவது உயிருள்ள பிணமா வாழ்றதோட அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா? பலன் உள்ளவனா வாழணும். தேவ பலன் உள்ளவங்களா வாழணும். வலு சர்ப்பம் நிறைய பேருக்கு தெளிலாளுக்கு பலனை கொடுக்கும். வலு சர்ப்பம் பலனை கொடுத்து குடிமகனே, பெரும் குடிமகனேன்னு சொல்லும். வலு சர்ப்பம் பலனை கொடுத்து அசுத்தத்தை குடிமகனேங்கோ. வலு சர்ப்பம் என்னெல்லாம் செய்யும்? வெளிப்படுத்தல் 12:1 நட்சத்திரங்களை கீழே விழத்தள்ளுது. பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை விழத்தள்ளும். தேவ பலன் இல்லை என்றால் பிரகாசத்தை இழக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் கடைசி கால யுத்தங்கள். நட்சத்திரங்கள் நட்சத்திரம் போல் ஜொலிக்க வேண்டிய உங்க வாழ்க்கைய கீழே விழ வைக்கும். கவனம். அடுத்தது, அதுல அவைகளை பூமியிலே விழத்தள்ளி, பூமியில விழுந்து கிடக்க பண்ணது. அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு பிள்ளைகளை கொன்று போடுகிற ஆவிகள். ஆண் பிள்ளைகளை நைல் நதியில போடணும்னு ஒரு சட்டத்தை சாசு கொண்டு வந்தான். தேவ பிள்ளைகள் பலன் இழக்க பண்ண நம்மை ஆண்களை போல் திடன் கொள்ளுங்கள், புருஷராயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யுத்த புருஷர்களாய் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ஆண் பிள்ளைகளை கொன்று போடுகிற ஆண் பிள்ளை என்பது தேவ பிள்ளைகளை குறிக்கிறது. அவர்களுக்கு விரோதமாய் வருகிற வலு சர்ப்பம் இயேசு கிறிஸ்து பிறந்த போதும் 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட சட்டம் கொண்டது. இன்றைக்கு கடைசி காலத்துல இந்த சர்ப்பம் இப்படிதான் கிரியை செய்து. அடுத்தது பாருங்க, 7ஆம் வசனம். வானத்துல யுத்தம் உண்டாயிற்று. அடுத்து இந்த வலு சர்ப்பம் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஃபைட்டிங் ஸ்பிரிட், எதற்கும் சண்டை போடுற ஆவி. குடும்பத்துல சண்டை, பிசினஸ்ல சண்டை, படிக்கிற இடத்துல சண்டை, பிரயாணத்துல சண்டை, சண்டைகளின் ஆவி. 9ஆம் வசனம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன். மோசம் போக்குகிறது, சாசு மோசம் போக்குகிறான். 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன். சகோதரர்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறவன். சரியில்லை 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 குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஆவி கெட்டு போயிடும். ஏதாவது ஸ்பிரிட்டை டிஸ்டர்ப் பண்ணி குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி, அது சரியில்லை இது சரியில்லை இது சரியில்லைன்னா என்ன ஆகும்? நல்லவனும் பொல்லாதவனா மாறிடுவான். குற்றப்படுத்துகிறது. 12ஆம் வசனம் கடைசி பகுதி. மிகுந்த கோபம் கொண்டு, அதுக்கு என்ன வருதா? மிகுந்த கோபம். இந்த வலு சர்ப்பம் மிகுந்த கோபம் கொண்டு செயல்படுகிறது. கடைசி பகுதி, உங்களுக்கு ஆபத்து வரும், ஆபத்துகளை கொண்டு வருது. இதெல்லாம் எதுக்கு? தேவ பிள்ளைகள் விவரம் தெரிஞ்சிருக்கணும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஆராதனையில பங்கு பெற்று இருக்க கூடாது. விழிப்பா இருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும், தேவ சமூகத்தில் காத்து இருக்கணும்,
இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வாழணும். உலகத்துல இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரலோக பலனை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த பலன் நமக்கு தேவை. அதோட மட்டுமல்ல, அந்த வலு சர்ப்பம் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த வல்லமையை கொடுக்குது. ஒவ்வொன்றுக்கும் டாஸ்மார்க்கு வல்லமையை கொடுக்குது. பெருக பண்ணு, எல்லாரையும் குடிக்க வை, விபத்துகளை உண்டு பண்றதுக்கு அது வல்லமையை கொடுக்குது. தீமையை செய்வதற்கு, உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளை பெருக்கிறதுக்கு இது பவரை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனா உங்களை என்னையும் அதை ஜெயிப்பதற்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறாருன்னா எவ்வளவு விசேஷித்தவர்கள். இப்படி மோசம் போக்குகிற, இப்படி தீமை செய்கிற இந்த வலு சர்ப்பத்தின் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால தான் கர்த்தரில் பலன் அடைய வேண்டும், காத்திருக்க வேண்டும். மாதத்தில் 2 நாள் 3 நாள் நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வலு சர்ப்பத்தின் கிரியைகளை மேற்கொள்ளணும். 13:4 வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். வணங்க வைக்குதான். 5ஆம் வசனம், பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுமா. பெருமையை பேசும், தன்னை பத்தியே பேசும். தன்னை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது அது தேவன் அல்ல. ஸ்தோத்திரம். தன்னை பத்தி அல்ல, இயேசு கிறிஸ்து பிதாவை மகிமைப்படுத்தினார். தன்னையே பேசுறது. ஸ்தோத்திரம். பெருமையானதை பேசுகிறவாய், தூஷணங்களை பேசுவாய், தேவனை தூஷிக்கும்படி. 6ஆம் வசனம், தேவனை தூஷிக்கும்படி. ஸ்தோத்திரம். தேவனை தூஷிக்க வைக்குது. 7ஆம் வசனம், பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணும். சண்டை ஓட்டுக்கிட்டே இருக்கும். பரிசுத்தவான் சண்டைக்கு போக மாட்டான், அது வம்புக்கு இழுக்கும். இதெல்லாம் கடைசி கால அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள். தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்கணும். 8ஆம் வசனத்தில், ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். ஜீவ புத்தகத்தில் பேர் இல்லைன்னா அதை வணங்குவாங்களாம். இதெல்லாம் கடைசி காலம். இவ்வளவு சவால்கள் இருக்குதே. தேவ பிள்ளைகள் சாதாரணமாக வாழக்கூடாது, ஆவில நிரம்பி வாழணும். ஆனால் இதற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவன் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர். உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க இனி பலவீனப்பட்டு இல்லை. இஸ்ரவேலிலே பலவீனப்பட்டவன் ஒருவனாகிலும் இல்லை. ஒருவரும் இந்த ஊழியத்துல பலவீனர்களா இருப்பது இல்லை. கர்த்தர் நம் பலனா இருக்கிறார். கர்த்தர் என் பலன். அல்லேலூயா. பரலோக தேவனே உம்மை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாரும் நீர் பலப்படுத்துகிறார். பலன் கொண்டு கர்த்தருக்காக எழும்ப கிருபை செய்ய உம்முடைய நாம மகிமைப்படட்டும். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க. அற்புதங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address, AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.